சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாநகராட்சி மைதானத்தில் 45 நாட்கள் வரை நடைபெறவுள்ள அரசு பொருட்காட்சியை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். முதலமைச்சரின் செயல்பாட்டால் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு 2வது மாநிலமாக உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ள அமைச்சர் சாமிநாதன், இந்தியாவின் மொத்த வரி வருவாயில் 16 விழுக்காடு வரி தமிழ்நாடு என தெரிவித்துள்ளார். மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி, அதேபோல 5 வருடம் வரை கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருந்த கடன்கள் தள்ளுபடி, அதேபோல இந்த அரசு பொறுப்பேற்றிருந்து ஏறத்தாழ 1,60,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் காத்திருந்த விவசாயிகளுக்கு பம்பு செட்டுக்கான மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலத்திலிருந்து இன்னைக்கு பல்வேறு தொழில் அதிபர்கள்லாம் வந்து தொழில் துவங்கக்கூடிய வகையில் ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்க மட்டுமல்ல, வெளிநாட்டினுடைய தொழிற்சாலையிலும் இங்கே வருகிறது. இதனால் வேலைவாய்ப்பு பெறுகிறது. பொருளாதாரம், அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார சுழற்சி, அந்த வகையில தான் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில இன்றைக்கு இந்திய தேசத்திலேயே தமிழ்நாடு 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு 14வது இடத்துல இருந்தது. ஏறத்தாழ தேசத்தினுடைய வருமானத்துல ஏறத்தாழ 16% இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரத்தை நாம் தருகிறோம்.